வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதா? லேக் எதுவும் இல்லைல்ல? ஓகே, சேம் பேட்டர்ன் as yesterday. இன்னைக்கு 100 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 23 ஓட போர்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாட்னியில் வந்து மாலிகுலர் பேஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் ஜுவாலஜியில் சிலபஸ் ஃபார் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். அண்ட் தென் கடைசியாக என்ன சாப்டர் இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். ஓகே, கடைசியாக ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓகே, சேம் பேட்டர்ன் as yesterday. கொஷின்ஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். எல்லாம் நம்ம கனா அகாடமி மெட்டீரியல் இருந்தால். ஸோ மெட்டீரியல் இருக்கிறவங்க கொஷின்ஸ் அங்கேருந்து பார்க்கலாம். ஆன்சர்ஸை பார்க்காம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை அட்டெம்ப் பண்ணி சால்வ் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 2021 கொஷின்ஸ்லேருந்து ஆரம்பம். அதாவது சால்வ் பண்ண ஆரம்பிங்க. கொஷின் 75லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதுவே நேற்று வந்து ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆஃப் அனரோபிக் மைக்ரோப்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அக்செப்டரும் கிடையாது. நிறைய இன்ஆர்கானிக் டிபெண்டிங் ஆன் தி மைக்ரோப், டிபெண்டிங் ஆன் தி பாக்டீரியா ஆர் தி ஆர்கி, வந்து த ஃபைனல் அக்செப்டர்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், சில பாக்டீரியாவில் வந்து SO4 2- அயான்ஸ் வில் பி அ ஃபைனல் அக்செப்டர். அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு என் ப்ராடக்டாக H2S கொடுக்கும். ஸோ சில இடங்களில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களோட NO3- அந்த இன்ஆர்கானிக் மாலிக்யூல் ஒரு அக்செப்டர் ஆக்கலாம். தட் will again give you N2 gas as an end product. So the final acceptor keeps changing depending on the bacteria for anaerobic respiration. Okay, but usually they are inorganic molecules, okay, like SO4 2- N3-. Sometimes உங்களுக்கு வந்து Fe3- Mn இந்த மாதிரி inorganic molecules தான் final acceptor of electron இருக்கும். So based on that, the end products keep changing depending on the bacteria. ஸ்க்ரோல் பண்ணலாமா கீழே?
நான் சால்வ் பண்ணியாச்சா? செகண்ட் கொஸ்டின்ல which of the following statements about histones is wrong னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ். செகண்ட் கொஸ்டின் of these statement is wrong னு கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாம் அட்டம் பண்ணியாச்சா கொஸ்டின்ஸை? 89 வரைக்கும் எல்லாம் அட்டம் பண்ணியாச்சா? 75லேருந்து 89 வரைக்கும் 15 கொஷின்ஸ். டிஸ்கஸ் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா? ஓகே, மதுஸ்ரீ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிதாவும் ஓகேன்றாங்க. ஓகே, ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே கேப்பிங் மித்தைல் குயனோசின் ட்ரைபாஸ்பேட் 3' கிடையாது, இட் இஸ் 5' or 5' end. Okay. RNA polymerase binds with RHO factor to terminate the process of transcription bacteria. This is correct answer. Okay. Third, the coding strand is copied in rang. It is actually template strand. Okay. Split gene arrangement is a characteristic feature of prokaryotes. It is actually eukaryotes. Okay. What is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? So RNA polymerase 3 வந்து என்ன பண்ணுது? tRNA, 5S rRNA and snRNA ஓட transcription. DNA fingerprinting involves differences in some specific regions in DNA sequence known as the repetitive DNA sequence. Okay. Repetitive DNA sequenceல வந்து வேர் இஸ் எங்கே வந்து வித்தியாசம் இருக்குன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து DNA fingerprint. Which is the only enzyme that has capability to catalyze initiation, elongation and termination in the process of transcription in prokaryotes அப்படின்னு கேட்குறாங்க. So DNA dependent RNA polymerase. Which of the following RNA is not required for the synthesis of protein? siRNA is not required for the synthesis of protein. siRNA என்னது? Small interfering RNA. Okay. Small interfering RNA வந்து எதில் ஃபங்க்ஷன் ஆகும்? In gene silencing. அதில் வந்து it comes into play, not in the process of synthesis of protein directly. Okay. அடுத்து என்ன கேட்குறாங்க? If adenine makes 30% of the DNA molecule, adenine வந்து 30%. Okay. What will be the percentage of thymine, guanine and cytosine in it? So adenine 30% naturally உங்களோட thymine வந்து 30% ஆயிரும் இல்லையா? And A plus T is equal to G plus C ன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். A plus T வந்து என்னது? 60. Okay. So G plus C வந்து 6. G plus C வந்து 100 minus 60 40 இருக்கணும். 40. Okay. So அப்போ இது ரெண்டும் வந்து சேம்னு நம்மளுக்கு தெரியும். So therefore these should be 20 20. G and C are 20 20. A and T are 30 30. Yeah. Option number
Okay, the codon AUG is coding for methionine and phenylalanine. Phenylalanine வந்து is coded by triple U or WC. Okay, not AUG. அடுத்து வந்து triple A and double AG both codons code for the amino acid lysine அப்படின்னு போட்டிருக்காங்க. This statement is correct. Okay. So first statement is wrong. Second statement is correct. In the option, fourth option. Okay, in the following statement about histone is wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, first statement பார்ப்போம். Organized to form 8 molecules, correct. Histones are slightly acidic னு போட்டிருக்காங்க. This is wrong because they are basic. Okay. So this should be the answer. Rich in amino acids, lysine, arginine. Okay. Carry a positive charge. DNA polymorphism forms the basis of genetic mapping and DNA fingerprinting. Okay. Process of translation of mRNA to proteins begins as soon as the small subunit of your ribosome is encountering your mRNA. In the time la வந்து it will initiate process of translation. tRNA is activated and the larger subunit first smaller subunit தான் வந்து encounter பண்ணும். அதுக்கப்புறமா தான் இந்த joining நடக்கும். Larger and smaller subunit on joining. First interaction smaller subunit. Okay, read the following statements and choose the set of correct statements. So, okay. Okay, euchromatin is loosely packed chromatin. Heterochromatin is transcription active. This is wrong because they are inactive. Histone octamer run by negatively charged DNA in nucleosome. Histones are rich in lysine and arginine. Correct. Typical nucleosome contains 400 kadayadu. It is 400. So A, C and D. If a geneticist uses the blind approach for sequencing the whole genome of an organism, followed by assignment of function to different segments, the methodology at sequence annotation. Sequence annotation on the try பண்றாங்க. If length of a DNA molecule is 1.1 meters, what will be the approximate number of base pairs? So இதை நீங்க எப்படி calculate பண்ணுவீங்க? Total length is equal to total number of base pairs into 0.34 into 10 to the power minus 9. அதாவது the distance between two base pairs. So distance between two base pairs into the total number of base pairs. Give the total length. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Length கொடுத்திருக்காங்க. Base pairs கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? Distance between two base pairs தெரியும், total length தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? Simply 1.1 வந்து நம்ம divide பண்ண போறோம். ஓகே, 0.34 வந்து 0.34 10 power minus 0.34 into 10 power minus 9 இல்லையா? மேலேயும் கீழேயும் வந்து நம்ம 10 to the power minus 9 ஆல இது பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகே 10 to the power minus 9 வந்து மேலே போயிரு 10 to the power 9 ஆயிரும். ஸோ இது நீங்கள் வந்து calculate பண்ணீங்கன்னா this will give you around 32.3. 32.3 வந்து நம்ம என்னன்னு எழுதலாம்? approximately 3.3 எழுதுவோம். ஓகே, இதை நீங்கள் 10 to the power 32 வரும். 3.23 3 power 23 into 10 to the power 9 வரும், which is close to 3.3 into 10 to the power 9. Option 3 will be your answer. Okay. In E. coli strain, I gene gets mutated and its product cannot bind to the inducer molecule. Growth medium is provided with lactose. What would be the outcome? Provided with lactose is mutated and its product cannot bind to the inducer molecule. Okay, mutation if the inducer cannot bind, அப்பனா என்ன ஆகும்? ZY and A genes will not be translated. Yeah. If it cannot bind to the inducer molecule, what is the purpose?
இன்டியூசர் மாலிகுலோட பைண்ட் ஆக முடியலன்னா அப்போ இன்டியூசர் இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல. இல்லை அப்படி கிடையாது. இப்போ இன்டியூசர் மாலிகுலோட பைண்ட் ஆக முடியலை அப்படின்னா translation will not happen இல்லையா? Translation will not happen because Z, Y and A genes will not be translated. இப்போ வந்து இனிஷியலி வந்து என்ன ஆகும், ரெப்ரஸார் போய் பைண்ட் ஆகிக்கிட்டு இட் வில் ப்ரிவென்ட் த ப்ராசஸ் அன்லெஸ் த இன்டியூசர் இஸ் ப்ரெசென்ட். இன்டியூசர் இருக்கும் போது என்ன ஆகும், இட் வில் கெட் it will go, the IgN will go and bind to the inducer molecule and then it will take care of the translation process. But in the case வந்து inducer என்ன சொல்றது, in the case that it cannot bind to the inducer, IgNால inducerோட bind ஆக முடியாத பட்சத்தில் inducer இருந்தும் there will not be any translation of your Z, Y and A genes இல்லையா? ஓகே, நான் திருப்பி வரேன். 10 E. coli cells with 15N double-strand DNA are incubated in medium containing 14N nucleotide. Okay, 10 E. coli cells, 15N, okay, 10 E. coli cells வந்து 15N ஓடது, okay, are incubated in medium containing 14N nucleotide. After 60 minutes, how many E. coli cells will have DNA totally free from 15N? டபுளிங் டைம் என்னன்னு பார்த்தோம், 20 மினிட்ஸில். த்ரீ ஜெனரேஷன்ஸ் நடக்குது. 3 generations you will get to the power power 3, get around after 3 generations. By now 3/4 100ல வந்து 3/4 1/4 3/4 வந்து N14 குள்ள போயிடும் and 1/4 வந்து N15 இருக்கும். ஸோ 3/4 of 100 என்ன வரும் உங்களுக்கு? வெயிட்டிங். கரெக்ட். 10 3 ஜெனரேஷன் இல்லையா? correct. So after 20 minutes it will be 20 cells. After இன்னொரு 20 minutes, அதாவது டோட்டலாக 40 minutes, it will become 40 cells. And then after 60 minutes it will become 80 cells. ஸோ 80 cells வந்து நீங்கள் வந்து அதான் இதே மாதிரி 3/4 and 1/4 பிரிச்சா you will get 60 and இந்த இடத்துல you will get 20. So 60 cells will be free from N15. So answer is option 1. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, 10 cells இருக்குன்றாங்க. ஆஃப்டர் 20 minutes, அதாவது 20 minutes இஸ் த டபுளிங் டைம். ஆஃப்டர் 20 minutes அந்த 10 cells என்ன ஆகும், 20 cells ஆயிரும். இன்னொரு 20 minutes, டோட்டலாக 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த 20 cells வந்து 40 cells ஆயிரும். இன்னொரு 20 minutes, அதாவது டோட்டலாக 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த 40 வந்து 80 cells-ஆக மாறிடும். ஸோ இந்த 80 cells-க்கு வரும்போது இந்த ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் N15 N14 இன்டர்மீடியேட் இதுவும் வந்து N14 ஆர் இன்டர்மீடியேட்டான டென்சிட்டி, இது ரெண்டும் வந்து ஆஃப்டர் 1 ஜெனரேஷன் ஹாஃப் ஆயிரும்.
ஆஃப்டர் த செகண்ட் டிவிஷன் மூணாவது ஜெனரேஷனுக்கு வரும்போது இட் வில் பிகம் 3/4 அண்ட் 1/4. ஓகே, ஸோ உங்களுக்கு 60 cells அண்ட் 20 cells. ஸோ 60 should be our answer. ஃப்ரீ ஃப்ரம் N15. N15 எத்தனை கிடையாது அப்படி கேட்குறாங்க. DNA ஃப்ரீ ஃப்ரம் N15. N14 ஆர் N1450 இன்டர்மீடியேட் எதுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஐஜீன் என்ன பண்ணுது, ஐஜீன் வந்து அது நார்மலி வந்து என்ன பண்ணும், இப்போ மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஐஜீன்ல, ரிப்ரஸார் வந்து பைண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ யூசுவலி வந்து இஃப் இன்டியூசர் இஸ் பிரசன்ட், இந்த ஐஜீன் என்ன பண்ணும், அந்த ரிப்ரஸார் வந்து எடுத்து விட்டுரும். பிளக்கை வந்து எடுத்து விடுற மாதிரி. பட் இந்த கேஸ்ல மியூட்டேஷனால இந்த ஐஜீன்னால வந்து அந்த ரிப்ரஸாரை வந்து எடுத்து விட முடியாது. அந்த கேஸ்ல என்ன ஆகும், இன்டியூசர் இருந்தாலும் லாக்டோஸ் இருந்தாலும் இட் won't bind to the and it won't translate the ZY and AG. Okay, so இன்டியூசரோட வேலை வந்து அந்த பிளக்கை புடுங்கிறது ரிப்ரஸார் வந்து இஃப் இன்டியூசர் இஸ் பிரசன்ட். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணவா கீழே? ஸ்க்ரோல் பண்ணலாமா? லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணவா?
போலாமா? போலாமா? You work in plastic Neet? No, I did not work there. போலாமா கீழே? எல்லாம் சால்வ் பண்ணியாச்சா? யூஸ் பண்ணலாமா? எல்லாம் முடிச்சாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. யா நிதா. மதுஸ்ரீ ஆச்சு. டைமர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கொஷனுக்கு 20 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ். அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. 15 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த 15 கொஷின்ஸ்க்கு யூ ஷுட் நாட் டேக் மோர் தேன் 5 to 7 minutes. ஓகே, எல்லாம் முடிச்சாச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோமா ஆன்சர்ஸை?
ஓகே. அப்படியே இந்த கொஸ்டினையும் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிருங்க. 109th சாரி 102nd. எஸ்என்ஆர்என் ஓகே. ஓகே அட்டெம்ப்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Unequivocal proof that DNA is genetic material was first proposed by Alfred Hershey and Martha Chase. டிரான்ஸ்ஃபார்மிங் இது பேர் என்ன, அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் என்னது அப்படின்றத இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க யூசிங் தேர் பாக்டீரியோஃபாஜ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? tRNA, 5S 5 srRNA, snRNA இதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போதான் பார்த்தோம் நினைக்கிறேன். Okay, expressed sequence tags are referring to all genes that are expressed as RNA. Option number 4. Gene A வந்து என்ன கோட் பண்ணுது? டிரான்ஸ்சிப்டைலேஸ். Y வந்து பெர்மியேஸ். I வந்து ரெப்ரஸார் புரோட்டீன் அதான் பார்த்தோம். Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ். ஓகே. ஸோ ஆப்ஷன் நம்பர் RNA mutates at a faster pace. Correct. Viruses having RNA and shorter lifespan have RNA have RNA genome, shorter lifespan, more faster. Yeah, correct. So both the statements are true. Okay. In prokaryotes, a positively charged DNA is held with some negatively called nucleoid. இங்க வந்து DNA is not positively charged, it is negatively charged. Eukaryotes, negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form the nucleosome. This is correct. So statement 1 is incorrect. 2. Which of the following is the sequence on corresponding coding strand? The sequence in mRNA is as follows. Corresponding coding strand, okay, if the sequence on mRNA is as follows. So coding strand will have the same sequence as the mRNA strand, except for the fact that yeah, thymine you will have uracil in mRNA. Template strand it will be complementary. So it should be, so option on the second option. A U க்கு பதிலா இங்க. A transcription unit in DNA is defined primarily by 3 regions in DNA, and these are with respect to upstream and downstream promoter, structural gene, and terminator. Lactose present in the growth medium of bacteria is transported to the cell by the action of permease. So the following statement is correct regarding the process of replication in E. coli. Okay, DNA-dependent DNA polymerase catalyze reaction as வெறும் 5-3 direction, not option B. Okay, Frederick Griffith வந்து என்னது transforming principle. Jacob and Monod வந்து lac operon. Argobin corona வந்து genetic code இது பண்ணாங்க. Semiconservative mode வந்து measles and எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணது வந்து வாட்சன் அண்ட் கிரிக்கு, ஆனால் அதை ப்ரூவ் பண்ணது வந்து மீசல்ஸ் அண்ட் ஸ்டார். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4.
Which one is the correct product of DNA-dependent RNA polymerase to given template? ஸோ டெம்ப்ளேட்டுக்கு இதாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும்? காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். டிக்கு பதிலாக யூ வில் ஹாவ் ஏ, ஏக்கு பதிலாக யூ வில் ஹாவ் யூ, ஏக்கு பதிலாக யூ ஹேவ் யூ பிகாஸ் யூ ஆர் சிந்தசைசிங் ஆர்என்ஏ. ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓகே மேஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து உங்களோட எஸ்என்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ டெர்மினேஷன் வந்து ரோ ஃபேக்டர், சிக்மா ஃபேக்டர், ஸ்பைசிங் ஆஃப் எக்ஸான்ஸ் வந்து உங்களோட எஸ்என்ஆர்என்பிஸ், டாட்டா பாக்ஸ் தான் ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சில சாப்டர்ஸ் சில கொஷின்ஸ் இருக்குது, அதை அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணவா? ஸ்க்ரோல் பண்ணவா?
எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம 40 வரைக்கும் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோம்னா ஒரு thumbs up. எல்லாம் அட்டன் பண்ணியாச்சா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு மற்ற கொஷின்ஸ்க்கு டைம் இருக்காது. Every slide has around 15 questions, 15 to 17 questions. ஸோ 7 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. 8 மினிட்ஸ்க்கு மேலே. ப்ளஸ் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப டைரக்டான கொஷின்ஸ் தான் இருக்குது. பெருசாக யோசிச்சு ஓகே, டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் முடிச்சாச்சா? ஆல் டன்னா?
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணுவோம். Dr. F. Wendt noted that if coleoptile tips were removed and placed on agafauna, okay, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரியும். பெண்டிங் ஆன் ஒன் சைடு ஆஃப் ஃபிஷ். ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா என்ன இது பண்ணாரு? இட் இஸ் சர்விங் as the basis for quantitative determination of small amounts of growth promoting substance. Okay, option 3. Under water stress, the leaves of plants are found to contain higher concentrations of abscisic acid, ABA. Auxins can be bioassayed by Avena coleoptile curvature. Which growth regulator is used to prepare weed-free lawns by the 2,4-D? Okay, 4D. What causes a green plant exposed to light on only one side to bend towards the source of light as it grows? So இந்த இடத்துல வந்து auxins, if auxins accumulate on the shaded side, அப்ப என்ன ஆகும்? It will stimulate a strong elongation in that particular direction. So option 2 will be our answer. Typical growth curve in plants வந்து sigmoid shape, S shape. Gibberellins facilitates seed germination by triggering the synthesis of main alpha amylase but also protease. Okay, so 4. Also primary one is alpha amylase. Okay, the primary hormone causing abscission of leaves on the ABA, abscisic acid. Okay. The Avena curvature used for bioassay of indole 3 acetic acid, IAA. Fruit and leaf drop at early stages can be prevented by the application of auxins. Takes very long time for pineapple plants to produce flowers. Okay, which combination of hormones can be applied to artificial induced flowering? So artificial induced flowering throughout the year to increase the age. So auxin and ethylene use பண்ணலாம். Okay, promote to induce flowering. Okay. அடுத்து வந்து name the plant PGR on spraying sugarcane crop increase length of stem. இது வந்து gibberellin. As the following concerning the activity, function and the phytohormone involved. Okay. Fruit ripener வந்து gibberellin, which is ethafone is the okay. Sorry, ethafone. So ethafone or ethylene. இது வந்து ஃப்ரூட் ரைப்பனரா யூஸ் பண்ணலாம். ஹெர்பிசைட் வந்து 2,4-D. போல்ட்டிங் வந்து gibberellin. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் abscisic acid. ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 4. Who coined the term kinetin? Hoog and Miller. Which plants follow different pathways? Owns alignment of life. Stability, plasticity. Plant hormone used to destroy weeds in a field on the 2,4-D. Which one of the following plants does not show plasticity? So buttercup, so maize வந்து does not show plasticity. Gaseous plant here is used. Gaseousனா என்ன யூஸ் பண்ண ethylene வந்து ரெஃபர் பண்றாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுது? It promotes root growth and root hair formation in increase surface absorption. ஓகே, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. 7 கொஸ்டின் தான் இருக்கு. ட்ரை பண்ணுங்க சீக்கிரம்.
அட்டெம்ப்ட் பண்ணியாச்சா? யா எல்லாம் முடிச்சாச்சா? டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ப்ரொடக்ஷன் ஆஃப் குக்கும்பர் ஹஸ் இன்க்ரீஸ் ஓகே. அப்ளிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் phytohormones as the hormone is known to produce female flowers in the plant. Is known to produce female flowers in the plant. எது? Ethylene. Okay, ethylene is used. Spraying of which of the following phytohormones or juvenile conifers help in hastening the maturity period, leads to early seed production. Early seed production க்கு gibberellic acid. Which hormone promotes internode petiole elongation in deep water rise? Ethylene again. In tissue culture, leaf mesophyll are put in a culture medium to form callus. This phenomenon is known as இங்கே வந்து டீடிஃப்ரென்ஷியேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில்? ஒரு செல்லை, ஒரு மெச்சூர் செல்லை வந்து தே ட்ரைங் டு மேக் தட் செல் ரீகெயின் இட்ஸ் எபிலிட்டி டு differentiate again or grow again. Okay, the ability to divide again. So de-differentiate. Auxins is used by gardeners to prepare weed-free lawns. Okay, but no damage is caused to grass, as auxins do not affect monocotyledon. Option A. Okay, formation of interfascicular cambium from fully developed parenchyma cell is an example of another திருப்பியும் again de-differentiation. Okay. ஏன்னா parenchyma cells have lost the ability to divide. Yeah, அங்கே வந்து it is regaining their meristematic activity to form the cambium. Okay. The interfascicular cambium. Spraying sugarcane crop with which of the following PGR increase the length of stem, thus increasing the yield? Again gibberellin. Okay. Okay, இப்போ நம்ம ஜுவாலஜிக்குள்ளே போகலாம். ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, கால் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணுவோமா? கின்னெல்லாம் முடிச்சிட்டாங்க. 43ல வந்து நேம் த குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் காஸ்ட் மெயின்லி பை சிகரெட் ஸ்மோக்கிங். ஆப்ஷன்ஸ் வந்து எம்ஃபைசமா, ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். 43rd கொஸ்டின். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணலாமா? அட்டன் பண்ணியாச்சா? டிஸ்கஸ் பண்ணலாமா? அது அது ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா?
Okay. Name the pulmonary disease in which alveolar surface involved in gastrification. So surface area decrease ஆகுறது emphysema. Which one of the following animals has two separate circulatory pathways? Whale. Whales and mammals how many chambered heart are there? Four chambered heart இருக்கு. So therefore they show double circulation. Okay. In the graphical representation of the pulmonary volumes and capacities, okay, X is denoting. So X is denoting your inspiratory capacity. Okay. Inspiratory capacity is your tidal volume plus your IRV, inspiratory reserve volume. So X உங்களோட inspiratory capacity. When you hold your breath, which of the following gas changes in blood would first lead to the urge to breathe? So increase in CO2 concentration will increase your urge to breathe. Carbon dioxide is carried in blood as dissolved gas. Okay, bicarbonates, mainly bicarbonates. Apart from that, dissolved gas also combination with carbaminohemoglobin, sorry, carboxyhemoglobin. So all of the above. Okay. Which of the following binds with hemoglobin irreversibly? Carbon monoxide is binding. Dissociation of oxyhemoglobin in blood increases. Dissociation of oxyhemoglobin in blood increases when there is. இந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு H plus concentration ஜாஸ்தி ஆகுது. ஸோ pH கம்மியாகுது. low pH, decrease in pH and increase in CO2 concentration நடக்கும்போது dissociation of oxyhemoglobin நடக்குது. Chronic respiratory disorder caused mainly by smoking is emphysema. CO2 in the alveoli of the lungs is more than that in the blood. Lungs do not collapse between breaths and some air always remains in lungs, cannot be expelled because there is negative intrapleural pressure pulling at the lung wall. Lungs are made up of air-filled sacs, the alveoli. Okay. They do not collapse even after forceful expiration because of the residual volume, which is always present. Which of the following options correctly represent asthma and emphysema respectively? So first asthma condition is inflammation of bronchioles. அடுத்து emphysema decrease respiratory surface. இப்போ தான் பார்த்தோம். So option A. Match the following. Tidal volume என்னது 500 to 550. Okay. Inspiratory reserve volume 2500 to 3000. Expiratory reserve volume 1012 so actually இது 1C 2A 3D and 4B. Answer. Okay, அடுத்த set of questions attempt பண்ண try. சச்சா ரெண்டு பக்கமும் ஸ்க்ரோல் பண்ணலாமா?
எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின்ல காலம் 1 வந்து 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 1ல வந்து நியூமடாக்சிக் சென்டர், O2 டிசோசியேஷன், 2ல ஆல்வியோலை, பான்ஸ் ரீஜன் ஆஃப் பிரெயின் கர்வ். இந்த பக்கம் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ், பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அண்ட் அந்த பக்கம் திருப்பி ஹீமோகுளோபின் அண்ட் ஆர்பிசி. நியூமடாக்சிக் சென்டர், ரைட், பான்ஸ் ரீஜன் கர்வ், ஹீமோகுளோபின், ஆர்பிசி. சில கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஒரு சாப்டர்ல இருந்து அப்படின்னு வராது. மேட்ச் த ஃபாலோயிங்னு போட்டு மல்டிபிள் சாப்டர்ஸ்ல இருந்து மல்டிபிள் கான்செப்ட்ஸை வந்து ஒரே கொஷினுக்குள்ளே போடுவாங்க. ஓகே, இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸோட ஒரு பார்ட்டும் வருது. பிளட்டை பற்றி இந்த சாப்டர்லேயே போட்டிருக்காங்க. சில கான்செப்ட்ஸ் வந்து நிறைய சாப்டர்ஸில் வந்து ரிப்பீட் ஆகும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மியூட்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாப்டர்ஸில் வந்து அது ரிப்பீட் ஆகும். மியூட்டேஷன்ஸு, பிளட்டோட காம்போசிஷனு, இதெல்லாம் வந்து நிறைய சாப்டர்ஸில் வந்து ரிப்பீட் ஆகும். அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாமா? எல்லாரும் முடிச்சாச்சா ஆன்லைனில்? பண்ணலாமா? of the following is an occupational respiratory disorder அப்படின்னு கேட்குறாங்க. Silicosis is an occupational respiratory disorder. ஏன்? due to exposure to silica and asbestosனால வர disease. Due to increasing airborne allergens and pollutants, many people in urban areas are suffering from respiratory disorder causing wheezing. ஏன்? due to inflammation of your bronchi and bronchi. Tidal volume, expiratory reserve volume of Neet வந்து 500 and 1000. Okay, E and ERV. What will be its expiratory capacity? The residual volume is 1000. Tidal volume plus expiratory reserve volume will give you the expiratory capacity. So 1500. Option 4 will be your answer. Correct events that occur during inspiration என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Contraction of during inspiration அப்போ contraction of diaphragm நடக்குது. Contraction of your external intercostal muscles நடக்குது. Pulmonary volume decrease ஆகுது, increase ஆகும். Intrapulmonary pressure decrease ஆகுது. So A and B. Identify the wrong statement with reference to transport of oxygen. Higher H plus concentration alveoli favors formation of oxyhemoglobin போட்டிருக்காங்க. That is wrong. It is actually lower H plus concentration. Okay, இப்போதான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் சில. The TLC is the total volume of air accommodated in the lungs at the end of a forced inspiration. Total volume of air accommodated in the lungs at the end of a forced inspiration. Okay, this includes your RV, ERV, TV, IRV. Yes, so option number. Match the following போட்டிருக்காங்க. Pneumotaxic center என்னது? Pons region of your இது. O2 dissociation is O2 dissociation. அதுக்கு வருவோம். ஸோ கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து ஆர்பிசி,
பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து உங்களோட ஆல்வியோலை. ஓகே, ஆல்வியோலை தான் வந்து பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். O2 dissociation வந்து ஹீமோகுளோபின். ஓகே, ஓகே, ஃபைன். ஹீமோகுளோபின் இஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. Select the favorable conditions required for the formation of oxyhemoglobin at the alveoli. ஆல்வியோலையில் எப்படி இருக்கணும்? PO2 வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், PCO2 வந்து கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. Partial pressure of O2 and carbon dioxide at alveoli. ஓகே, ஆல்வியோலையில் வந்து எப்படி இருக்கும்? O2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, PO2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து 104 இருக்கும், PCO2 வந்து 40. Of the following is not the function of conducting part of respiratory system. Okay, so not a function of conducting part of respiratory. Temperature brought to bottom temperature ஆமா. Surface area for diffusion O2 இது வந்து conducting part of the respiratory system ஓட வேலை கிடையாது. Under normal physiological conditions in human beings, every 100 ml of oxygenated blood can deliver how many? 5 ml. 5 ml of oxygenated blood can deliver 5 ml of O2 to the tissue. Vital capacity of lung வந்து என்னது? Vital capacity IRV plus ERV plus your TV. So the following factors are favorable for the formation of oxyhemoglobin in alveoli. So PO2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும் first of all alveoli. அடுத்து H plus concentration கம்மியாக இருக்கணும், PO2 ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, இப்போ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வந்து உங்கள் டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி வந்து your expiratory reserve volume plus your residual volume. Vital capacity TV, ERV and IRV எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து தேர்ட் ஆப்ஷன், டைடல் வால்யூம் ப்ளஸ் IRV and inspiratory capacity. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த சாப்டர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனுக்குள்ளே போகலாம். கொஷின் 69 இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க.
வால்யூம் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரோக் வால்யூம் எப்படி கொண்டு வரணும்? கார்டியாக் அவுட்புட் ஃபார்முலா அதெல்லாம் தெரியும். ஸ்க்ரோல் பண்ணவா? ஆன்லைன்ல? ஒன்ஸ் யூ ஆர் இந்தா. எல்லாரும் முடிச்சாச்சா? 'ஸ்க்ரோல்' பண்ணலாமா? 74th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? பெர்சன் வித் ஏபி பிளட் குரூப் ஆர் கால்ட் as யுனிவர்சல் ரெசிபியன்ட்ஸ். ஓகே. இது ஏன்? This is due to the fact. ஏன்? Because is it absence of antigen A and B, absence of antigen A and B in plasma or in terms of RBC
or presence of antibodies A and B on RBC or presence of antibodies A and B in plasma. எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணலாமா? அப்படி இந்த கொஸ்டினையும் அட்டெம்ப்ட் பண்ணிடுங்க. 2 கொஸ்டின் 80 and 81 வந்து சால்வ் பண்ணிடுங்க. போலாமா? ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் த what would be the heart rate of a person? The cardiac output is 5 liters. Okay, cardiac output வந்து 5 liters. 5 liters 5000 ml வச்சு. Okay. அடுத்து என்ன சொல்றாங்க? Blood volume in the ventricles at the end of diastole is 100 ml and end of systole is 30 ml. Okay. So அப்ப வந்து stroke volume எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? Stroke volume is equal to diastole relaxed stateல எவ்வளவு blood இருக்கு, contractionக்கு அப்புறம் எவ்வளவு blood இருக்கு. So ரிலாக்ஸ் ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கோ அதை வந்து கண்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்றத மைனஸ் பண்ணா ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது? ஒரு பம்ப்ல எவ்வளவு பிளட் வந்து வெளியே போகுது, வென்ட்ரிகல்ஸ் வந்து வெளியே போகுது. தட் இஸ் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறது மைனஸ் கண்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும். 50 ml போட்டிருக்காங்களா? ஸோ தட் இஸ் 50 ml இஸ் யோர் ஸ்ட்ரோக் வால்யூம். கார்டியாக் அவுட்புட் வந்து 5000 ml. ஓகே, இப்போ இங்க என்ன கேட்குறாங்க? பீட் ரேட் கேட்குறாங்க. ஸோ ஹார்ட் பீட் ரேட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஹார்ட் பீட் ரேட் இஸ் டு த கார்டியாக் அவுட்புட் பை ஸ்ட்ரோக் வால்யூம் விச் இஸ் 50. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 பீட்ஸ் பர் மினிட் கிடைக்கும். ஓகே, இது இங்கே பர் மினிட் வந்து ஏன்? ஏன்னா கார்டியாக் அவுட்புட் வந்து 5000 ml பர் மினிட். The unit வந்து cardiac output unit 5000 ml per minute. So you will get 100 beats per minute. So answer is option. Okay. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேல்யூஸ் மாத்தி மாத்தி கூட வரும். நம்ம வந்து யூசுவலி என்னன்னு படிச்சோம்? யூசுவலி கார்டியாக் அவுட்புட் இஸ் பிட்வீன் 70 to 70. இந்த இடத்துல வந்து வேல்யூஸை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி கூட கொடுப்பாங்க. ஓகே, திஸ் டஸ் நாட் ஹேப்பன், பட் இந்த மாதிரி வேல்யூஸ் மாத்தி கூட. Okay, QRS complex in a standard ECG represents the depolarization of your ventricle. Okay, QRS வந்து depolarization of your ventricle. Okay, அதாவது diastole diastole column 1 2 ஓட மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. eosinophils will release histamine. Okay, basophils வந்து granules, neutrophils வந்து phagocytosis, lymphocytes வந்து immune response, T lymphocytes வந்து antibodies synthase பண்ணி. ஆப்ஷன் வந்து 3 will be 3 இல்ல சாரி, first option A3. So the following is associated with decrease in cardiac output. So parasympathetic neural signal என்ன ஆகுது? decrease in cardiac output. We are getting it back to the normal. Sympathetically we are increasing it due to some situation. அதுக்கப்புறம் parasympathetic restore original condition. அதில் வந்து we are decreasing.
ஓகே. விச் ஆஃப் த கண்டிஷன் காசஸ் எரித்ரோபிளாஸ்ட் விட்டாலிஸ்? ஸோ அம்மாவுக்கு வந்து நெகட்டிவா இருக்கணும். பிள்ளைக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும். செகண்ட் சைல்டு அஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் person with AB blood group universal recipient. ஏன்? Because of absence of your A and B antibodies on the plasma. Absence of antibodies A and B in plasma. Antigens இருக்கும். ஆனா antibodies கிடையாது. Okay. O blood groupல வந்து both the antibodies are present and antigens are not on plasma surface. Plasma. Which enzyme responsible for conversion of inactive fibrinogen to fibrin? Thrombin. Direct question. Statement 1ல என்ன சொல்றாங்க? Coagulum formed of network of threads called thrombins கிடையாது, it is fibrins. Thrombins வந்து இந்த ஸ்டெப்ல வருது, நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக்டிவேஷன் fibrin. Statement 2ல spleen is the graveyard of erythrocytes சொல்றாங்க, that is correct. So 1 is incorrect. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க? Blood is moving freely from atrium to the ventricle, joint diastole. And இன்னொரு பாயிண்ட் டு பி நோட்டட், மெஜாரிட்டி ஆஃப் த பிளட் வந்து டயஸ்டோல் ரிலாக்ஸ், ரெண்டுமே ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பிளட் வந்து ஏட்ரியம் வென்ட்ரிகல்ஸ் பம்ப் ஆயிரும். அமௌண்ட் ஆஃப் பிளட் மட்டும் ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ மற்றதெல்லாம் வந்து உள்ள வென்ட்ரிகல்ஸ். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளட் comes into the ventricles during joint diastole, where the tricuspid and bicuspid valves are open. Joint diastole. Okay. 1 or 2 ஓட மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வேவ் பி வேவ் வந்து என்னது? ஏட்ரியல் சிஸ்டோல டெனோட் பண்ணுதா? ஏட்ரியல் சிஸ்டோல டீபோலரைசேஷன் ஆஃப் யோர் ஏட்ரியா நடக்குது. கியூ வேவ் அடுத்த வேவ் வந்து பிகினிங் ஆஃப் யோர் சிஸ்டோல். ஸோ கியூஆர்எஸ் வந்து இப்பதான் பார்த்தோம், டீபோலரைசேஷன் ஆஃப் யோர் வென்ட்ரிக்கிள். பி வேவ் வந்து ரீபோலரைசேஷன் ஆஃப். ஸோ என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் A3 1. So the following statements are correct. Following statements are correct ன்னு கேட்குறேன். Basophils, first basophils are the most abundant of the இது கிடையாது, not basophils. Basophils serotonin heparin ஆமா. Basophils are involved in inflammatory response, correct. Basophils are kidney shaped nucleus கிடையாது, no. So B and C. டைம்ஸ் வந்து இந்த மேக்ஸ் ஃபாலோவிங்ல இந்த 4ல் வந்து டைம் சேவ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏயோட ஆன்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏயோட ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. டூனா இங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 4 2 3 2ன்ற ஆப்ஷன் வந்து 1க்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ டக்குன்னு அதை டிக் பண்ணி மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்க கூட வேணும். சேவ் அ லாட் ஆஃப் டைம். மாதிரி ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணும். இஃப் யூ நோ ஃபார் ஷோர் ஒரு பர்டிகுலர் ஆன்சர் வந்து இப்படி தான் அப்படின்னு. இப்போ பி வந்து டீபோலரைசேஷன் ஆஃப் யுவர் ஏட்ரியா இல்லையா? A3ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து A3 வந்து இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? அதில் தானே இருக்கணும் இல்லையா? மற்ற ஆப்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது. 80ல என்ன சொல்றாங்க? ஃபாலோயிங் ஸ்டேஜ் ஆஃப் பாத்வே ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் த ஹார்ட். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுது? SA நோடுல இருந்து ஒரிஜினேட் ஆகுது இல்லையா? பல்ஸ் SA நோடுல இருந்து எங்கே போகுது? AV நோடுக்கு போகுது. அப்புறம் AV பண்டிலுக்கு போகுது. அதுக்கப்புறம் யுவர் பிரான்ச்சஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இதாக பிரியுது. அதுக்கப்புறம் யுவர் பர்கின்ஜே ஃபைபர்ஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் ECA. நீங்கள் வந்து இப்போ பிவே வந்து டீபோலரைசேஷன் ஏட்ரியான்னு நமக்கு தெரியும். கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் 4 தான். ஏன் அதான் நீங்கள் பார்க்கவே வேணாம். QRS வந்து என்னது? டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள். P வேவ் வந்து ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள். கேப் வந்து ஹார்ட் மசில். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ
அப்படியே அட்டெண்ட் பண்ண லேட் 1ல இருந்து ஒன் டு நீங்களா அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆமா. ஸ்க்ரோல் பண்ணலாமா?
இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஸ்மூத் மசில்ஸ். ஏ வந்து மசில், சி வந்து skeletal legs, சி வந்து cardiac heart. ஃபோர்த் ஆப்ஷன்ல ஏ வந்து skeletal triceps, சி வந்து ஸ்மூத் மசில்ஸ் ஸ்டொமக், சி வந்து கார்டியாக் மசில் ஹார்ட். ஃபார்ட்டி எய்த் கொஸ்டின்ல வந்து டைப் ஆஃப் மசில் அப்புறம் அதோட எக்ஸாம்பிளும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, எல்லாம் அட்டன் பண்ணியாச்சா? டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க ரெடின்னா. ஆகர்ஷன், ஓகே, எல்லாம் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். Which of the following characters is incorrect with respect to cockroach அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிங் ஆஃப் கேஸ்ட்ரிக் சீக்கே ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹைன்கட்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் மிட்கட் அண்ட் ஹைன்கட், இஸ் ஃபோர்கட் அண்ட் மிட்கட். ஓகே, தட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Which of the following statements wrongly represents the nature of smooth muscle? Okay, they have no striations. Okay, involuntary communication from intercalated disc கிடையாது. It is cardiac muscles. Option 3. Okay. Type of identify types of cell junctions that help to stop the leakage of a substance across the tissue and facilitation of communication with neighboring cells via rapid transfer ions and molecules. So எதை பத்தி பேசுறாங்க? டைட் ஜங்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகே, லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்றது டைட் ஜங்ஷன்ஸ், கம்யூனிகேஷன் வந்து கேப் ஜங்ஷன்ஸ். ஆப்ஷன் பி. Which of the following is present between adjacent bones of the vertebral column? Vertebral column ஓட adjacent bonesல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. cartilage is present. cartilage ஓட வேலை என்னது? shock absorber வந்து வேலை பார்க்குது. Tegmina and cockroach arises from the mesothorax. Which of the following is not a connective tissue? connective tissue இது கிடையாது. cartilage, blood இதெல்லாம் connective tissue. neuroglia is not a type of connective tissue. அடுத்தது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. bronchioles, what type of epithelium is present in bronchioles? ciliated epithelium. goblet cells,
goblet cells glandular. Tendons வந்து it is a type of connective tissue. What? Dense connective tissue. Adipose வந்து loose connective tissue. So வரும். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ligaments are dense irregular tissue. dense irregular tissue கிடையாது, they are dense regular tissue. dense regular tissue வந்து incorrect. cartilage dense regular கிடையாது, it is a specialized connective tissue. ஸோ ரெண்டுமே wrong. ஓகே, லிஸ்ட் 1 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்கான். மாஸ்ட் செல்ஸ் வந்து ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் பிராங்கியோல சீலியேட்டட் எபித்தீலியம் இருக்கு. பிளட்ல வந்து ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. கியூபுலார் நெஃப்ரான்ல வந்து கியூபாய்டல். பார்ட்ஸ் நெஃப்ரான்ல கியூபாய்டல் எபித்தீலியம். பிரஷ் பார்டர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. காக்ரோச் எக்ஸ்கிரீஷன் வந்து எப்படி? யூரிகோஸ் கிளாண்ட் இருக்கு, நெஃப்ரோசைட்டு, fat body. These three இந்த மூணு இது மூலமா எக்ஸ்கிரீஷன் நடக்குது. ஓகே, so B, C and D. Which of the following is characteristic feature of cockroach regarding sexual dimorphism? So the presence of anal styles is the characteristic feature of cockroach. Okay, இது வந்து எங்க இருக்கு? மேல்ல மட்டும் தான் இருக்கு. Both sexes of cockroach a pair of jointed filamentous structures called anal cerci are present on the 10th segment. A வந்து what type of a muscle is A வந்து skeletal muscle, அதாவது striations காட்டுது. striations காட்டுறதுனால this is the voluntary muscle or a skeletal muscle. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்மூத் மசில்ல வந்து சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட்ஸ் a cardiac muscle. ஓகே, striations இருக்கு, டிஸ்க் இருக்கு அங்க. so it is cardiac muscle. இங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா skeletal involuntary ஓகே, ஸ்மூத்ன்றாங்க, this is wrong. ஹார்ட்ல வந்து கார்டியாக் மசில். இன்வாலன்ட்ரி கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல். ஸ்மூத் கிடையாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஸ்கெலிட்டல் ட்ரைசெப்ஸ்ல இருக்கு, ஓகே. ஸ்மூத் மசில் ஸ்டொமக்ல இருக்கு, ஓகே. கார்டியாக் ஹார்ட். ஸோ ஆப்ஷன் 4 இல்லையா? ஓகே, இன்னைக்கு இது கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா படிச்சுட்டு வாங்க. Thank you for attending.